மகளின் மருமகளே அடுத்த வார எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி அபிராமி நாச்சியார் வீட்டுக்கு வந்து ஒருத்தன் வந்து பணம் கொடுக்க வருவான். அந்த பணத்தை கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, துளசி வந்து கிராஸ் பண்ணி போவாங்க. துளசியை தப்பான பார்வையில் வந்து அவன் பார்த்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா, அபிராமி நாச்சியார் அதை பார்த்துருவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் கண்ணு முன்னாடியே மருமகளை தப்பாக பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறை விட்டுட்டு, அதுக்கப்புறம் அவங்கள போட்டு அடி அடி அடின்னு சொல்லிட்டு சாட்டையை வச்சு அடிப்பாங்க. அடித்தது மட்டும் இல்லாமல் எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா வார்ன் பண்ணுவாங்க. எவ்வளோ தைரியம் இருந்தால் ஏன் மருமகளை வந்து என் கண் முன்னாடி நீ பார்த்துருப்ப, உன்னெல்லாம் சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ அடி அடித்தது மட்டும் இல்லாமல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த நேரத்தில் சின்ன தம்பி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி துளசியை தப்பாக வந்து இவன் பார்த்துட்டான்னு சொல்லவும் சின்ன தம்பியும் சேர்ந்து அவனை போட்டு போட்டு செம்மையாக வெளுத்து வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் ஒரு துப்பாக்கி எடுத்து சின்ன தம்பி கையில் வந்து அபிராமி நாச்சியார் கொடுக்குறாங்க. இனிமேல் துளசியை யாராவது தப்பாக பார்த்தா அவனுங்களை சும்மாவே விடாது, அவனுங்களை பொசுக்கி எடுத்துரு அப்படின்னு சொல்லி ஒரு துப்பாக்கி எடுத்து சின்ன தம்பி கையில் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு துளசியை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அபிராமி நாச்சியார் நினைக்கிறாங்க. எல்லா உண்மையும் தெரிஞ்சதுக்கப்புறம் தன்னோட பையன் சின்ன தம்பி தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் துளசிக்கு அவங்க கல்யாணம் பண்ணி வைப்பாங்களா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க.